5 வருஷத்துக்கு 2000 ரூபா நீங்க வாங்குறீங்களே பொதுமக்களே, ஒரு மாசத்துக்கு 33 ரூபா 33 பைசா. இதுக்கு நாட்டை நீங்க அடகு வைக்கலாமா? இதுக்காக எல்லாம் நீங்க கொண்டு போயிடணுமா, வாக்க இது பண்ணணுமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார். நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன். எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்று குமார் சார் விரும்புகிறார்? கச்சா எண்ணெய் விலை பிறந்ததும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தியதே பாஜக, அதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்றாரா? எல்லையில சீனாக்காரன் புகுந்து வீட்டை கட்டிட்டான, ரோட போட்டான, அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? எல்லையை பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கி உள்நாட்டுக்குள்ள புகுந்து நம்முடைய ராணுவ வீரர்களை கொல்லுகிறார்கள், நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடிமக்களை பயங்கரவாதிகள் கொண்டு தப்பிச்சு ஓடிடுறான், அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? எதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரு? ஜிடிபியை சரிவுல கொண்டு போய் விட்டாரு, அதிகமாயி போச்சு, அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? இல்ல இல்ல, இப்ப மாநில பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுல பாஜக காலுன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். குமார் சார் ஒரு வலதுசாரியாக, மோடியினுடைய ஆதரவாளராக அவர் தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். அது அவருடைய உரிமை, அது அவருடைய உரிமை, அது அவருடைய பார்வை. என்னுடைய பார்வையிலிருந்து கேட்கக்கூடிய கேள்வி என்பது, எதற்காக நீங்க என்ன அடிப்படையில் அப்ப இதெல்லாம் செய்த ஒரு கட்சியே இங்க ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது, சரிங்களா? சோ அதனால மற்றவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது.